வணக்கம் நண்பர்களே. நான் ஏற்கனவே புரோட்டோ திராவிடியனை பற்றி பேசும்போது சகரத்தில் தமிழில் தொடங்குகின்ற சொற்கள் பிற மொழிகளில் திராவிட மொழிகளில் ககரத்தில் தொடங்குது. அது மாதிரி இருந்தது அப்படின்னா ககரத்தில் தொடங்குகின்ற சொற்கள் தான் பழமையான சொற்கள் அப்படின்னு மொழி ஆய்வாளர்கள் சொன்னதாக சொல்லியிருந்தேன். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னும் சொல்லியிருந்தேன். இப்போ நான் எந்த கருத்தோட ஒத்து போகிறேன் அப்படின்னா சகரம் ககரமாகவும் மாறும், அதே வேளை ககரம் சகரமாகவும் மாறும் அப்படின்ற பாவாணர் கருத்தோட தான் நான் ஒத்து போகிறேன். முதல்ல ககர வரிசை சொற்கள் சகர வரிசை சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு கூட இந்த காணொளி புரியணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். சாவில் தொடங்குகிறது இல்லையா, அதை தான் நாம் சகர வரிசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது எடுத்துக்காட்டுக்கு சபை அப்படின்னு சொல்கிறோம், சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். இதையெல்லாம் சகர வரிசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி காவில் தொடங்குகின்ற சொற்கள் ககர சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளோட கை இருக்கு இல்லையா, இது காவில் தான் தொடங்குது, அதனால கை அப்படின்றது ககர வரிசை சொல். இப்போ மொழி ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சகரம் பழைய சொல் அல்ல, ககரம் தான் பழைய சொல் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு ஐயம் வரலாம், சகரம் பழசா இருந்தா என்ன, ககரம் பழசா இருந்தா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ இவங்க சொல்ற இந்த கருத்துனால தமிழுக்கு என்ன சிக்கல் அப்படின்றத நான் ஒரு மாதத்துக்கு ஒரு திங்களுக்கு முன்னாடி புரோட்டோ திராவிடியன் மேல ஒரு காணொளி போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இந்த கருத்து மேல தொல்காப்பியர் ஒன்று சொல்றாரு. இப்போ அவர் சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா பாவாணர் சொல்றதுக்கே எதிராகவும் அதே போல மேலை நாட்டு ஆய்வாளர்கள் சொன்னதுக்கு சார்பாகவும் அந்த கருத்து இருக்கு. மேலை நாட்டு ஆய்வாளர்கள் ஏன் சகரம் பழசு இல்லை ககரம் பழசு அப்படின்னு சொல்றாங்கன்னா சகரத்தில் தொடங்குகின்ற சொற்கள் பழைய ஒளியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் சகர சொற்கள் மிக பழமையான மொழியில் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதையே தான் தொல்காப்பியரும் கூட சகரத்தில் தொடங்குகின்ற சொற்கள் தமிழில் இல்லை அப்படின்னு தன்னுடைய பாடல்ல சொல்றாரு. ஆனா அவர் எல்லா சகர சொற்களையும் சொல்லல. ஆவில் தொடங்குகின்ற சகர சொல், ஐயில் தொடங்குகின்ற சகர சொல், அதே மாதிரி அவ்வில் தொடங்குகின்ற சகர சொல், இந்த 3 வகையான சகர சொற்கள் தான் தமிழ்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி தான் மேலை நாட்டு ஆய்வாளர்களும் சகர சொற்கள் பழமையான மொழியில இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மேலை நாட்டு ஆய்வாளர்கள் ஏன் சகரம் பழசு இல்லை ககரம் பழசு அப்படின்னு சொல்றாங்கன்னா சகரத்தில் தொடங்குகின்ற சொற்கள் பழைய ஒளியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் சகர சொற்கள் மிக பழமையான மொழியில் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாவாணர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாம தமிழ்ல கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது தெலுங்குல செய் அப்படின்னு மாறி இருக்கு. தமிழ்ல கிளி அப்படின்னு சொல்றோம், அது தெலுங்குல சிலுக்கா அப்படின்னு மாறி இருக்கு. இந்த ககரம் சகரமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கன்னடத்தில் ககரத்தில் இருக்கின்ற சொல் இருக்கு இல்லையா, இப்போ நாம செவி அப்படின்னு சொல்லுவோம், அவங்க கிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவிதான் கிவி அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னுட்டு சகரமும் ககரமாக மாறி இருக்கு அப்படின்னு பாவாணர் சொல்றாரு. இப்போ ஒரே குழப்பமா இருக்கும், பாவாணர் சொல்றது சரியா, தொல்காப்பியர் சொல்றது சரியா, இல்ல மேலை நாட்டு ஆய்வாளர்கள் சொல்றது சரியா அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கும். இதே குழப்பம் தான் எனக்கும் இருந்தது. இந்த குழப்பத்திற்கும் இந்த கேள்விக்கும் எனக்கு எப்போ விடை கிடைச்சது அப்படின்னா பா அருளியார் அப்படின்ற மொழி ஆய்வாளரோட நூலை படிக்கும்போது தான் இந்த குழப்பத்துக்கான விடை எனக்கு கிடைச்சது. இவர் ஆய்வு படிக்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா தமிழில் நாம் கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது தெலுங்குல செய்யின்னு மாறினதா பாவாணர் சொல்கிறார் இல்லையா, அதற்கு மாறா இவர் தமிழில் இருக்கின்ற இந்த கை செய் அப்படின்னு மாறலை, அந்த செய் தான் கை அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ தெலுங்கு மொழியில் இருக்கின்ற அந்த செய்தான் தமிழ்ல கை அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த தெலுங்கு மொழியில செய் அப்படின்னு மாறி இருக்கு இல்லையா, அதுக்கும் முன்னாடி போங்க. தமிழில் உயிரெழுத்தில் தொடங்குகின்ற சொற்கள் காலப்போக்கில் சகரமாக மாறுவது இயல்பு. இப்போ இதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா ஈ அப்படின்னா இயக்கத்தை குறிக்கும், மூவ்மெண்ட்டை குறிக்கும், ஒரு பொருள் இயங்குவதை குறிக்கும்.
அந்த ஈ அப்படின்ற வேர் சொல்லிலிருந்து தான் இந்த செய் அப்படின்ற சொல் பிறந்ததா அவர் சொல்றாரு. அதாவது இகரம் எகரமாக மாறுவது இயல்பு. இப்போ நான் சொல்றது உண்மைதான் அப்படின்றதற்கு வலுவான ஒரு உறுதியான சான்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் அகராதியிலேயே கூட இயவு இயவு அப்படின்ற சொல்லுக்கு செலவு செலவு அப்படின்ற பொருள் இருக்கும். இயவு அப்படின்னா ஒரு இடத்த விட்டு போறது. தெலுங்குல கூட நான் செலவு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நான் போறேன் அப்படின்னு பொருள். இயவு அப்படின்னா இயங்குதல் காரணமாக தான் ஒரு இடத்த விட்டு இயங்கி போகிறதுனால தான் அதுக்கு இயவு அப்படின்ற பெயர் வந்திருக்கு. அந்த இயவு தான் காலப்போக்கில் சகரமாக மாறி செலவு, அந்த ஈ அப்படின்றது வந்து சே அப்படின்னு மாறுது, எகரம் வந்து லா அப்படின்னு மாறுது. இயவு தான் செலவு அப்படின்னு மாறுது. அகராதியில் கூட இயவு அப்படின்ற சொல்லுக்கு செலவு அப்படின்ற பொருள் இருக்குது. நாம் இலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பேச்சு வழக்கில் இலை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பேச்சு வழக்கில் இடம் அப்படின்னு சொல்கிறோம். இழை அப்படின்றது வந்து எழ அப்படின்னு சொல்கிறோம். இழவு அப்படின்றது வந்து எழவு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தான் இந்த ஈயும் எய்ன்னு மாறி அதற்கப்புறம் செய் அப்படின்னு மாறி இருக்கு. இப்போது எய் எப்படி செய் அப்படின்னு மாறுச்சுன்னு பார்க்கலாம். தமிழில் அவை அவை அப்படின்ற சொல் வந்து திருக்குறளையே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது காலப்போக்கில் சவை சபை அப்படின்னு மாறி இருக்கு. சமஸ்கிருதத்தில் சபா அப்படின்னு மாறி இருக்கு. இந்த அவை தான் சபா அப்படின்னு மாறி இருக்கு. அதே போல தமிழில் அமையம் அமையம் அமைவது அமையம், இந்த அமையம் தான் சான்ஸ்கிரிட்ல சமயம் சமயம் அப்படின்னு மாறி இருக்கு. அந்தி அப்படின்றது வந்து சந்தி அப்படின்னு மாறி இருக்கு. நாம புலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு தமிழ்லையும் தெலுங்குலையும் இன்னொரு பெயர் இருக்கு. நாம அதை சிந்தம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதே மாதிரி தெலுங்குல அவங்க சிந்த பண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா புளியம்பழம் அப்படின்னு அர்த்தம். இந்த இந்தம் தான் சிந்தம் அப்படின்னு தமிழ்லேயும், அதே மாதிரி சிந்தப்பண்டு அப்படின்னு தெலுங்குலையும் மாறி இருக்கு. அதே மாதிரி ஊழ் ஊழ் அப்படின்றது வந்து சூழ் அப்படின்னு மாறி இருக்கு. ஆன்றோர் அப்படின்றது வந்து சான்றோர் அப்படின்னு மாறி இருக்கு. சங்கம் அப்படின்ற சொல் வந்து சங்கம் அப்படின்னு மாறி இருக்கு. சமஸ்கிருதத்துல சங்கம் அப்படின்ற சொல் சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சங்கம் அப்படின்ற சொல்லுக்கு வந்து மூலம் அங்கமா தான் இருந்திருக்கு. அங்கம் தான் சமஸ்கிருதத்துல சங்கம் அப்படின்னு மாறி இருக்கு. அடு அப்படின்னா சுட்டு எரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அடுப்பு அப்படின்னு சொல்றோம். அந்த அடுப்பு மேலே வைக்கிற கலம் தான் வந்து அட்டி அப்படின்னு மாறி சட்டி அப்படின்னு மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த ஈ அப்படின்றது வந்து எய் அப்படின்னு மாதிரி செய் அப்படின்னு மாறி இருக்கு. அந்த செய் தான் தமிழ்லையே கை அப்படின்னு மாறி இருக்கு. அதனால தான் தெலுங்குல செய் அப்படின்னு கையையும் செய்யின்னு தான் சொல்லுவாங்க, ஒரு செயலை செய்யறதையும் செய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த செய் வந்து தமிழ்லேயே கை அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ நம்மளுடைய பல கேள்விகளுக்கு விடை கிடைச்சிருக்கு. அதாவது தொல்காப்பியர் சொன்னது உண்மைதான். சகரத்தில் தொடங்குகின்ற சொற்கள் வந்து பெரும்பாலும் தமிழ்ல இல்லை. தமிழ்ல இல்லை அப்படின்னா பிற மொழியில இருக்கு. அப்போ பிற மொழியிலிருந்து தமிழுக்கு அந்த சகர சொற்கள் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழில் உயிரெழுத்தில் தொடங்குகின்ற சொற்கள் காலப்போக்கில் சகரமாக மாறி பிற மொழிக்கு போயிருக்கலாம். இதைத்தான் நாம் இந்த ஆய்வின் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியர் சொன்னது, தன் பாடல் மூலமாக சொன்னது உண்மை. அதே மாதிரி அருளியார் அவர்கள் சொன்னதும் உண்மை. ஆனால் பாவாணர் தான் இதன் மேலே மேலும் ஆய்வு செய்யாமல், ஆழமாக ஆய்வு செய்யாமல் விட்டுருக்காரு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பாவாணரோட இதில் மட்டும் நான் கொஞ்சம் முரண்படுறேன். நான் அருளியார் அவர்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவரே வந்து பெருமளவுக்கு மதிக்கிற ஒரு மொழி ஆய்வாளர் தான் பாவாணர் அவர்கள். ஆனாலும் அவரோட அருளியார் அவர்கள் இந்த விடயத்தில் முரண்பட்ட மாதிரி தெரியுது.